ஹாய் வெல்கம் டு திஸ் வீடியோ. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது டைப்ஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ். அதாவது கண்டென்ட் ரைட்டிங்ல வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் இருக்கு. நம்ம இப்ப பார்க்க போறது அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் என்ன என்ன அப்படின்றத தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஹவு டு கிரியேட் லிஸ்டிகல்ஸ் ஆர்டிகல்ஸ், இப்படி ஏகப்பட்ட ஆர்டிகல்ஸ் இருக்கு. நம்ம எல்லா ஆர்டிகல்ஸை வந்து நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹவு டு ஆர்டிகல்ஸ். ஹவு டு இதெல்லாம் ரொம்ப மணி மேக்கிங் ஆர்டிகல்ஸுங்க. ஸோ ஹவு டு ஆர்டிகல்ஸ், லிஸ்டிகல்ஸ் ஆர்டிகல்ஸ், ரிவ்யூஸ் ஆர்டிகல்ஸ், டுட்டோரியல்ஸ், கம்பேரிசன்ஸ், கூப்பான்ஸ், கேஸ் ஸ்டடி, பையிங் கைட், ஆல்டர்னேட்டிவ்ஸ். இது எல்லாத்தையும் நம்ம இப்ப எக்ஸாம்பிள்ஸோட இப்ப நம்ம பார்ப்போம். ஸோ ஹவு டு ஆர்டிகல்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஹவு டு கிரியேட் அந்த மாதிரி வரும். இப்போ பாருங்க எக்ஸாம்பிள், ஹவு டு ரெடியூஸ் பெல்லி ஃபேட் ஃபார் மென் அப்படின்றது. இந்த மாதிரி எந்த இதனால ஹவு டு ரெடியூஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹவு டு ஆர்டிகல்ஸ். இந்த ஆர்டிகல் வந்து எக்கச்சக்கமான பணம் வரும். ஏன்னா கஸ்டமர் வந்து ஒரு தேவையை தேடி போறாரு, அவருக்கு வந்து ஒரு ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்தோட சொல்யூஷனுக்காக அவர் போறாரு. ஸோ 6 சிம்பிள் வேஸ், அந்த பெல்லி ஃபேட்டை லூஸ் பண்றதுக்கு 6 சிம்பிள் வேஸ். இதெல்லாம் நான் ஏற்கனவே வந்து உங்களுக்கு நீஷ் பத்தி பேசியிருக்கேன், மைக்ரோ ஸ்பெசிபிக் நீஷ். அந்த மைக்ரோ ஸ்பெசிபிக் நீஷ்ல ரொம்ப முக்கியமா இது வந்து எக்கச்சக்கமான பணத்தை கொண்டு வரும். இப்ப பாருங்க, இது வந்து ஃபர்ஸ்ட் பேஜ் ஆஃப் கூகுள்ல இருக்கு. த பெஸ்ட் வே டு லூஸ் பெல்லி ஃபேட் ஃபார் மென் லிஸ்டிகல்ஸ், ஒய் லூஸ் பெல்லி ஃபேட், ஹவு டு, ஒய், இதெல்லாம் பாருங்க. ஸோ இது வந்து இன்டர்னல் லிங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா, நான் இப்போ இந்த இன்டர்னல் லிங்க்ஸ் எதுக்கு காமிக்கிறேன்னா பில்லர் பேஜஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இது பாருங்க, எல்லாம் ஃபுல்லா பில்லர் பேஜஸ், சப் டாபிக்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா the how to, the best way, listicles, best way, அது மாதிரி. இது பாருங்க, SEM ரஷ்ஷோட அப்ளிகேட் லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த இதுல டபுள் கிளிக் ஆகி SEM ரஷ்ஷோட பிளாகே ஓப்பன் ஆயிருது. ஸோ இந்த பிளாகை படிச்சுட்டு யார் இது பண்ணாலும் அவருக்கு காசு கமிஷன்ஸ் போயிடும். ஸோ இதுதான் வந்து இதோட ஆடட் அட்வான்டேஜ். இப்போ ஹவு டு ஆர்டிகல்ஸ்ல வந்து எப்படி ஒரு கனெக்டிவிட்டி இருக்குன்றத பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரோல் அப் பண்ணீங்கன்னா, ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருந்தா ஒரு இடத்துல SEM ரஷ்க்குரிய லிங்க் இருக்கும். ஸோ படிச்சுட்டே வர்றாங்க, 10 ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு. ஸோ SEM ரஷ்ஷை பற்றின இதை வந்து அவர் ரிவ்யூ கொடுத்துருக்காரு. இப்போ பாருங்க, கீழே SEM ரஷ் இருக்குங்களா, இதை கிளிக் பண்ணேன்னா இது அப்ளிகேட் லிங்க்கு நேராக வந்து SEM ரஷ்ஷுக்கு எடுத்துகிட்டு போயிடும். semrush.com ரேங்கிங் ஃபேக்டர்ஸ், ரைட்டுங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்து, அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ்ல ஹவு டு ஆர்டிகல்ஸ், ஹிஸ்டிக்கல் ஆர்டிகல்ஸ்ல எப்படி அப்ளிகேட் லிங்க் வச்சிருக்காங்க அப்படின்றத பாருங்க. இதோட கண்டென்ட் எப்படி எழுதணும், என்ன எழுதணுன்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ லிங்க் பில்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்ன அப்படின்றத பாருங்க. ஸோ வந்து மோஸ்ட் எஃபெக்டிவ் லிங்க் பில்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ், இது எல்லாத்தையும் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் இங்கே ஒரு அப்ளிகேட் லிங்கை ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுவே SEM ரஷ் டூலுக்கு அப்ளிகேட் வெப்சைட்குள்ளே வந்துட்டோம். ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து லிஸ்டட் ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்களா, லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் அப்படின்னு இருக்கும். லிஸ்ட் ஆஃப் புக்ஸ், லிஸ்ட் ஆஃப் சைக்கிள், த லிஸ்ட் ஆஃப் வெயிட் லிஃப்ட் அப்படின்னு இருக்கிறது எல்லாம் இந்த பெஸ்ட் கண்டென்ட் ரைட்டிங் டூல்ஸ் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் லிஸ்டிகல்ஸ். 10 யூஸ்ஃபுல் அப்படின்னு 10, அதாவது 10 டூல்ஸ், 10 யூஸ்ஃபுல், இது லிஸ்டிக்கல் ஆர்டிகல்ஸ். இதுவும் எக்கச்சக்கமான பணத்தை வந்து வந்து அப்ளிகேட் மார்க்கெட்டருக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான பணத்தை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். 10 யூஸ்ஃபுல் டூல்ஸு. ஓகே, இது கம்ப்ளீட்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை அவங்க பிளேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து லீட் மேக்னெட்ஸ் எடுக்கிறாங்க. இதை பற்றி நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம். லீட் மேக்னெட்ஸ், இமெயில் மார்க்கெட்டிங்கில் லீட் மேக்னெட்ஸ் எடுக்கிறத எப்படின்னு பார்ப்போம். ஸோ ரிவ்யூ, அடுத்த ரிவ்யூ ஆர்டிகல்ஸ். ஹவு டு ஆர்டிகல்ஸ் பார்த்துருக்கோம், லிஸ்டிக்கல் ஆர்டிகல்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்து வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது ரிவ்யூ ஆர்டிகல்ஸ்.
ஸோ இந்த ரிவ்யூ ஆர்டிகல்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு தாஜ் லேக் பேலஸ் உதய்பூர் ராஜஸ்தான். இப்போ இது ராஜஸ்தான்ல இருக்கிற ஒரு ஹோட்டல். அந்த ஹோட்டல் பேரு தாஜ் லேக் பேலஸ். இது ட்ரிப் அட்வைசருங்க. இது வந்து நார்மல் வெப்சைட். ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டோட சைட்டும் இருக்கும். நான் அதை இப்போ ஓபன் பண்றேன். இது தாஜ் லேக் பேலஸ் உதய்பூர். இது வந்து ட்ரிப் அட்வைசர்ன்றதோடது. ஸோ இது வந்து நார்மல் புக்கிங் இது. அவங்க ட்ரிப் அட்வைசரே வந்து செஞ்ச வெப்சைட்டு. ஸோ இது கம்பெனி ஓரியன்டடு. பட் இதையும் அவங்க ஆட்சன்ஸ்ல இது பண்ணி வச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆட்சன்ஸ்ல கம்ப்ளீட் இது வச்சிருக்காங்க. ஸோ எல்லாம் இந்த ஹோட்டல்ல எல்லா ஹோட்டல்ஸையும் கம்பேர் பண்ற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி இது வந்து ஒரு அப்ளிகேட் இது கிடையாது. ஸோ இப்போ வந்து கீழே வேணா ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பா ஒரு அப்ளிகேட் மார்க்கெட்டர் அவரோட பிளாக போட்டிருப்பாரு. ஸோ இது வந்து அப்ளிகேட் சைட்டு. ஓகேங்களா? ஸோ இதை கிளிக் பண்றோம். ஸோ ரைட், இது வந்து அப்ளிகேட் சைட்டு. இந்த சைட்ல இது ஒரு காலத்துல இப்ப கொரோனா பேண்டமிக்ன்றதுனால உங்களுக்கு டூர்ஸ் அண்ட் டிராவல் பிளாக்ஸ் வந்து ரொம்ப 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 இல்ல ஒண்ணுமே வந்து ரெவென்யூ கொடுக்காம போயிருச்சு. பட் ஆனா ஒரு ஒரு சர்டன் 3 to 4 months முன்னாடி டூர்ஸ் அண்ட் டிராவல் பிளாக் வந்து எக்கச்சக்கமான பணத்தை வந்து அள்ளி கொடுத்துச்சு. ஸோ அது வந்து ஒரு டூர்ஸ் அண்ட் டிராவல் பிளாக்ஸ் வந்து ரொம்ப 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 ஜாஸ்தியா பணங்களை கொட்டி கொடுத்துச்சு. ஸோ அது ஒரு பீரியட். சரிங்களா? இப்போ வந்து கொரோனா பேண்டமிக்னால இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா டுட்டோரியல் ஆர்டிகல்ஸ். ஸோ ஏதாவது டுட்டோரியல்ஸ் சொல்லி தர்றது ஆர்டிகல்ஸ். இதுலையும் பாத்தீங்க அப்படின்னா சைட்ல பாத்தீங்கன்னா அப்ளிகேட் லிங்க்ஸை பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இன் ஃபியூச்சர்லயும் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் திருப்பி பூம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. ஸோ இது வந்து விர்ச்சுவல் டெக் இவெண்ட். விர்ச்சுவல் டெக் இவெண்ட் மேஜர் இன்ஸ்பிரேஷன் ரேபிட் இது ஒரு டெக் ஈவெண்ட். இது வந்து அவங்க கிட்ட அப்ளிகேட் லிங்க் வாங்கி பேஸ்ட் பண்ணிருக்காங்க. அதை கிளிக் பண்ண உடனே அந்த ஈவெண்ட்டுக்கு போகுது. ஓகேங்களா? இது டுட்டோரியல்ஸ் இதில் பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஹவு டு பார்த்துருக்கோம், ரிவ்யூஸ் பார்த்துருக்கோம், டுட்டோரியல்ஸ். இப்போ கூப்பான்ஸ் ஆர்டிகல்ஸ் பேக் லிங்கோ இது வந்து ஒரு ஃபேமஸ் ஆர்டிகல் பை பிரெயின் டீன் ஓட ஆர்டிகல். இட்ஸ் வெரி ஃபேமஸ் ஆர்டிகல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது கம்பேரிட்டிவ் ஆர்டிகல்ஸ் கம்பேரிசன் பண்ணுறது. திஸ் வெர்சஸ் திஸ் அப்படின்னு கம்பேரிட்டிவ் ஆர்டிகல்ஸ். ஃபர்ஸ்ட் கூப்பன் ஆர்டிகல் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கம்பேரிசன் ஆர்டிகல் பார்த்துருவோம். ஏஹெச்எஃப்க்கும் எஸ்சிஎம் ரஷ்ஷுக்கும் இருக்கிற எது நம்ம யூஸ் பண்ணுன்ற ரிவ்யூவை கொடுத்துருக்காரு. ஸோ பாருங்க, இதுதான் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பிளாக்ஸ்ல இது ஒரு டாப் 10 பிளாக்ஸ்ல இது ஒன்று. backlinko.com நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்ட் ஃபார் எஸ்யூன்றது இன்டர்லிங்க்ஸ்ல அவரோட வெப்சைட்ஸ்ல வந்து கண்டென்ட்டை இன்டர்லிங்க் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இதோட ரிவ்யூஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஹெச்எஃபோட எஸ்சியோட ரிவ்யூஸையும் போட்டிருப்பாரு. கீவேர்ட் ரிசர்ச் எல்லாத்துலேயுமே அதோட கம்பேரிசன்ஸை தெளிவாக போட்டிருப்பாரு பிரெயின் டீன். இவர் எஸ்சிஓவில் இவர் நம்பர் 1 பிளாகிங் இதில் எஸ்சிஓ இதில் ஒரு மிகப்பெரிய பிளாக் இது. ஸோ என்சிஆர்டி புக்ஸோட கம்ப்ளீட் லிஸ்ட் இருக்கு. இதையும் நீங்க பார்க்கலாம். So NCERT books, how to do PPC, if you run a small business. So இது எல்லாமே affiliate blogging இது. ஸோ மோட்டார் சைக்கிள்ஸ், ஹோண்டா மோட்டார் சைக்கிள்ஸ் எல்லாமே இருக்கும். க்ரூசர்ஸ் இருக்கு. ஸோ இந்த க்ரூசர்ஸ் இதில் ஸோ இது பார்த்தீங்கன்னா சைக்கிள் மோட்டார் சைக்கிள் ஓரியன்ட் நீஷ் பிளாக். ஸோ க்ரூசர்ஸ் இது இருக்கு. ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது கேஸ் ஸ்டடி ஆர்டிகல்ஸ். கேஸ் ஸ்டடி ஆர்டிகல்ஸும் வந்து ஒரு அளவுக்கு பண்ண கொடுக்கும். அதாவது ஒரு இதோட கேஸ் ஸ்டடி பைக்கு அதோட கேஸ் ஸ்டடி ரிவ்யூஸ் பண்ற மாதிரி இது ஒரு கேஸ் ஸ்டடி ஆர்டிகல். தாஜ்மஹாலை கேஸ் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா அந்த தாஜ்மஹால் இதுக்குள்ள அந்த தாஜ்மஹால் ஓரியன்டா போடக்கூடாது. தாஜ்மஹால் பத்தின நீச் போட்டிருக்கோம்னா தாஜ்மஹாலை பத்தின பேனர்ஸ் தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நான் திருப்பி சொல்றேன், அது ஓரியன்டா போடலாம். ஒரு தாஜ்மஹால்னா ஒரு டிராவல்ஸோட அப்ளிகேட் பண்ணி அதை போட்டுக்கிறலாம். சரிங்களா? ஒரு ஃபுட்டு அப்படின்னா ஃபுட்டு பத்தின இது மட்டும் போடணுன்றது கிடையாது. அந்த ஃபுட்டில் பற்றி மைக்ரோ ஓவன் பற்றி போடலாம். ஸோ அதே ஃபுட் ஆர்டிகல்ஸ்லாம் நிறைய பேர் படிக்கிறாங்க, நிறைய பேர் அந்த பிளாக் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா
வேற ஏதாவது அஃபிலியேட் லிங்க்ஸை கூட அதுல போடலாம். அதுல ஒண்ணுமே ஒரு ஃபுட்டு படிக்கிறவங்க ஹோட்டல்ஸ் பத்தி போடலாம். ஸோ அது மாதிரி ஒரு பேபி கேர் பத்தி இது பண்றவங்க பேபி யூஸ் பண்றத போடலாம். பேரண்டிங் பத்தி புக்ஸை இது பண்ணலாம். ஸோ இது வந்து அது ஒரு கிரியேட்டிவா யோசிச்சு நீங்க இது பண்ணிக்கிறணும். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து SEM ரஷ் ஆல்டர்னேட்டிவ் என்னன்றது பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் ஆர்டிகல்ஸ் இப்போ ஒன்று இது பார்க்குறாங்க. ஒரு SEM ரஷ் வந்து மந்த்லி ப்ரீமியம் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கனால அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நிறைய பேர் தேடுவாங்க. ஸோ அதை யோசிச்சு பெஸ்ட் SEM ரஷ் ஆல்டர்னேட்டிவ் 2020 பேட் ஆர் ஃப்ரீ டூல்ஸ்ன்னு போட்டு அதை ஒரு பிளாகாக போட்டு பண்ணலாம். ஸோ கிரியேட்டிவிட்டி ரொம்ப முக்கியம். என்ன டைப் ஆஃப் ஆர்டிகல்ஸ் பண்றோன்றது ரொம்ப முக்கியம். அதுக்கு என்ன எந்தெந்த இடத்துல அப்ளிகேட் பேனர்ஸ் அப்ளிகேட் லிங்க்ஸ் வாங்கணும் அப்படின்ற அதுக்கு எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வாங்கலான்றதை யோசிச்சு முடிவு எடுக்க வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. ஃபுட் பிளாகிங்னா ஃபுட்டை பத்தின மட்டுமே போகணுன்ற கிடையாது. ஃபுட் பிளாகிங் படிக்க வரவங்க வேற எதையும் பார்க்கறது விருப்பப்படுவாங்க. சரிங்களா? நீங்க ஒரு நாடகம் பாக்குறீங்க, நாடகத்துக்கு நடுவுல அப்பள அட்வர்டைஸ்மெண்ட்டும் வருது. சரிங்களா? ஸோ அதுதான் இங்க விஷயம். ஸோ கூப்பான்ஸ் ஃபார் ஹோஸ்டிங்ஸ் இதெல்லாம் நிறைய கூப்பான்ஸ்லாம் இருக்கும் ஹோஸ்டிங்ஸுக்கு. ஸோ அந்த மாதிரி கூப்பான்ஸ் ஆர்டிகல்ஸும் நிறைய பேர் கிரியேட் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆர்டிகல்ஸ் இது எல்லாமே கிரியேட் பண்றது தான் வந்து அப்ளிகேட் மார்க்கெட்டிங்கோட மிகப்பெரிய வெற்றி. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆர்டிகல்ஸை நீங்களும் போய் பாருங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய்.